கோவை மாநகராட்சியினுடைய கூட்டம் மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் 2 மாதம் கழித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 103 பொருளாதார சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் புதிதாக அவனாசி ரோட்டில் திறந்து 10.1 கிலோமீட்டருக்கு இந்த பாலத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான ஒரு பதிவை மாமன்றத்தில் பதிவு செய்தார்கள். அதற்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னோம் என்றால், இந்த பாலத்தை கொண்டு வந்ததற்கு ஓபன் பண்ணி முதலமைச்சர் நன்றி சொல்றீங்க. அதே மாதிரி இந்த கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த திட்டத்தை பாலத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்க கேட்டோம். அதுக்கு திமுக காரங்க பச்சை பொய், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5% தான் வேலை நடந்தது, நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணோம். அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருக்கு இன்னைக்கு மாவட்ட உறுப்பினர் கோவையில்.